நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பி. பந்தலூர் முஸ்லிம் மின் மதர்ஷா வைத்து சிறப்பு மருத்துவ முகாம் ஒன்று நடைபெறுவதாக நமது நகர்வள பகுதிக்கு தகவல் கிடைத்தது. நமது செய்தியாளர் பிரசாத் அவர்களும் ஒளிப்பதிவாளர் நீலமலை ராஜா அவர்களும் நேரடியாக சென்று இதனுடைய தகவலை தந்திருக்கிறார்கள். பந்தலூர் அமைந்துள்ள முஸ்லிம் மதரசாவில் வைத்து விம்ஸ் மேற்படி மருத்துவமனையில் மூலமாக பந்தலூர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மருத்துவ சிகிச்சை 10 முதல் 30% தள்ளுபடியான சிகிச்சை வழங்கப்பட உள்ளது என்ற அதற்கான பதிவு அட்டையை தந்தார்கள் என்றும் இந்த நிகழ்ச்சி ஒன்று சிறப்போடு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் விம்ஸ் மருத்துவமனையின் மனநல மருத்துவர் ரத்தீக் டாக்டர் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியின் விம்ஸ் மருத்துவமனையின் பொது மேலாளர் சுபிக் கல்லுங்கோடான், தமிழ்நாடு மருத்துவ முகாம் பொறுப்பாளர் சஜித், முன்னாள் கூடலூர் சட்டமன்ற உறுப்பினர், என்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினர் திராவிடமணி, பந்தலூர் முஸ்லிமிக் மதரசாவின் அப்துல் சலாம் சாபிக், PK முகமது சம்தீன், செயலாளர் உமர், SYS செயலாளர் உமர், முஸ்லிம் பெண்கள் கலந்து கொண்டார்கள் என்றும் மேற்படி விம்ஸ் மருத்துவமனை மூலமாக சிறப்பாக மருத்துவ முகாம் வழங்கப்படும் என்று தெரிவித்தார்கள். இந்த நிகழ்ச்சியில் 200க்கு மேற்பட்டோர்கள் கலந்து கொண்டதாக நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் இதனை தெரிவித்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நமது ஒளிப்பதிவாளர் நீலமலை ராஜா அவர்கள் நேர்த்தியாக படம் பிடித்து நமது நகர்வள பகுதிக்கு வழங்கி இருக்கிறார். ഞാൻ പ്രത്യേകം സ്ത്രീകളെ കുറിച്ച് കൂടുതൽ പാടുന്ന ഞാൻ പറഞ്ഞിരുന്നു. കാരണം എന്താ വെച്ചാൽ സ്ത്രീകളാണ് കുട്ടികളെ കാര്യത്തിൽ ശ്രദ്ധിക്കുന്ന ആൾക്കാർ. നമ്മൾ ആണുങ്ങളൊക്കെ പുറത്തുപോയി ജോലിക്കൊക്കെ പോകും. ഡി അഡിക്ഷൻ സെന്റർ എന്ന് പറഞ്ഞാൽ ലഹരിക്ക് അടിമപ്പെട്ടു പോയ, മദ്യത്തിന് അടിമപ്പെട്ടു പോയ ആളുകളെ രക്ഷപ്പെടുത്തിക്കൊണ്ടിരുന്ന നമുക്കൊക്കെ അറിയാം. ഇപ്പൊ എല്ലാ ദിവസവും പത്രം എടുത്ത് നോക്കിയാൽ 2 വയസ്സിൽ പോകണം, നല്ല സൗകര്യങ്ങൾ ഉണ്ടാവണം, ബ്ലീഡിങ് ഉണ്ടായ ബ്ലഡ് കൊടുക്കാൻ സാധിക്കണം, അതുപോലെ മറ്റു പല സാഹചര്യം ഉണ്ടാവും, വെന്റിലേറ്റർ ഉണ്ടാവും, എല്ലാം ഉണ്ടാവും. ഇതൊക്കെ ഉണ്ടെങ്കിൽ മാത്രമേ ആശുപത്രി ആവും. ഇതെല്ലാം ഔപചാരികമായ ഉദ്ഘാടനം ഏറ്റവും സൗകര്യമുള്ള ആശുപത്രിയാണ് മെഡിക്കൽ കോളേജാണ്. ഓരോ ഡിപ്പാർട്ട്മെന്റിലും 10 പ്രൊഫസർമാരടക്കമുള്ള 10-15 ഡോക്ടർമാരുണ്ട്. ഡോക്ടർമാർ മാത്രം ഉണ്ടായ സൗകര്യങ്ങൾ ഉണ്ടാവണം. ഡോക്ടർമാർ അപ്പം വിരുദ്ധ പ്രവർത്തനങ്ങൾക്ക് ഒരുപാട് നേതൃത്വം കൊടുക്കുന്ന ഒരു സംഘടനയാണ്. ഞാൻ തിരുവനന്തപുരം മെഡിക്കൽ കോളേജിൽ ഡോക്ടറായിട്ട് വർക്ക് ചെയ്യുന്നു. இத்தோடு நகர்வளம் நிறைவு பெறுகிறது. இது போன்ற செய்திகள் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி உங்கள் இல்லங்களில் கிடைக்கவில்லையா? உங்கள் பகுதியிலே இருக்கின்ற கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் அன்போடு கேளுங்கள். உன்னதமான நிகழ்ச்சிகளும் உள்ளூர் செய்திகளையும் நவரசமான நிகழ்ச்சிகளை தந்து கொண்டிருக்கின்ற நல்லதோர் தொலைக்காட்சியாக பவனி வந்து கொண்டிருக்கின்ற நீலமலை தொலைக்காட்சி எங்களுக்கு வேண்டும் என்று உள்ளூர் ஆபரேட்டரிடம் கேளுங்கள். அதே நேரத்தில் நீங்கள் கேபிள் டிவிக்கு கட்டணம் கட்டித்தான் நீங்கள் உங்கள் இல்லத்திலே கேபிள் டிவியை எடுத்திருக்கிறீர்கள். அந்த உரிமையோடு நீலமலை தொலைக்காட்சி எங்களுக்கு வேண்டும் என்று உள்ளூர் ஆபரேட்டரிடம் கேட்டு பெற்று கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து நகர்வள பகுதியில் உங்களிடத்திலே வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்.